இந்நாட்களில் குருமார் தமக்கு தாமே ஸ்ரீ ஸ்ரீ என்ற பட்டத்தை எழுதுகிறார்கள். இங்கும் சிலர் ஸ்ரீ இன்னார் என்று எழுதுகிறார்கள். உண்மையில் நீங்கள் இதை எழுதக்கூடாது. ஒரு பெண்ணும் தன்னை ஸ்ரீமதி என்று எழுதக்கூடாது. ஸ்ரீ ஸ்ரீ சிவபாபாவை வந்து உங்களுக்கு வழிகாட்டல்களை தரும்போதே நீங்கள் ஸ்ரீமத்தை பெற முடியும். யாரோ ஒருவரது வழிகாட்டலை பின்பற்றுவதன் மூலமே அவர்கள் நிச்சயமாக தேவர்களாக முடியும் என அவர்களுக்கு விளங்கப்படுத்தலாம். தாங்கள் எவ்வாறு இத்தகைய மேன்மையான உலக அதிபதிகள் ஆகினார்கள் என்பதை பாரதத்தில் உள்ள எவருமே அறியாதுள்ளனர். இப்போதே உங்களுக்குள் பொங்கியெழ வேண்டும். உங்கள் இலக்கும் குறிக்கோளும் கொண்ட படத்தை சதா உங்கள் இதயத்தின் மேல் வைத்திருக்க வேண்டும். உங்களுக்குள் இப்போதை மேலே உயர்ந்து செல்ல வேண்டும். நீங்கள் இதை எவருக்கும் காண்பித்து அவர்களிடம் இவ்வாறு கூற முடியும்: கடவுள் எங்களுக்கு கற்பித்து எங்களை உலக சக்கரவர்த்திகள் ஆக்குகின்றார். இந்த ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்கு தந்தை வந்துள்ளார். பழைய உலக விநாசம் முன்னிலையில் உள்ளது. இளம் புத்திரிகளான நீங்கள் உங்கள் மழலை மொழியில் ஏனையோருக்கு விளங்கப்படுத்த முடியும். தாம் நடத்துகின்ற மாநாடுகளுக்கு அவர்கள் உங்களை அழைக்கும் போது நீங்கள் இப்படத்தை எடுத்து சென்று அவர்களுடைய ராஜ்யம் மீண்டும் பாரதத்தில் ஸ்தாபிக்கப்படுகின்றது என அமர்ந்திருந்து விளங்கப்படுத்தலாம். எந்த பெரிய கூட்டத்தினருக்கும் நீங்கள் இதை விளங்கப்படுத்தலாம். நாள் முழுவதும் நீங்கள் சேவை செய்வதன் போதையை கொண்டிருக்க வேண்டும். பாரதத்தில் அவர்களது ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறது. பாபா எங்களுக்கு ராஜயோகம் கற்பிக்கின்றார். கடவுள் சிவன் பேசுகிறார்: குழந்தைகளே, உங்களை ஆத்மாக்களாக கருதி என்னை நினைவு செய்யுங்கள். அப்பொழுது 21 சந்ததிகளுக்கு இவ்வாறு ஆகுவீர்கள். நீங்கள் தெய்வீக குணங்களை கிரகிக்கவும் வேண்டும். இப்போது அனைவரும் அசுர குணங்களையே கொண்டுள்ளனர். ஒரே ஒரு ஸ்ரீ ஸ்ரீ சிவபாபாவே உங்களை மேன்மையானவர்கள் ஆக்குகின்றார். அந்த அதிமேலான தந்தையே எங்களுக்கு கற்பிக்கின்றார். கடவுள் சிவன் பேசுகின்றார்: மன்மனாபவ. பாக்கியரதம் மிகவும் பிரபல்யமானது. பிரம்மாவே பாக்கியரதம் என்று அழைக்கப்படுகிறார். அவர் மகாவீரர் என்றும் அழைக்கப்படுகின்றார். அவர் அங்கே தில்வாலா ஆலயத்தில் அமர்ந்திருக்கிறார். அவ்வாலயத்தை கட்டிய சமண சமயத்தினருக்கும் எதுவுமே புரிவதில்லை. இளம்புத்திரிகள் அங்கு சென்று பார்வையிட முடியும். இப்போது நீங்கள் மிகவும் மேன்மையானவர்கள் ஆகுகின்றீர்கள். பாரதத்தின் இலக்கும் குறிக்கோளும் இதுவே. உங்களுக்கு அந்தளவு போதை இருக்க வேண்டும். இங்கு பாபா உங்கள் போதையை அதிகரிக்க செய்கின்றார். நீங்கள் எல்லோரும் லக்ஷ்மியோ நாராயணனோ ஆகுவீர்கள் என கூறுகின்றீர்கள். ராமரோ சீதையோ ஆகுவதற்கு நீங்கள் ஒருவரும் கையுயர்த்துவதில்லை. நீங்கள் இப்போது அகிம்சை போர் வீரர்கள். அகிம்சை போர் வீரரான உங்களை எவரும் அறியார். நீங்கள் இப்போது இதை புரிந்து கொண்டீர்கள். கீதையில் மன்மனாபவ என்ற வாசகம் உண்டு. உங்களை ஒரு ஆத்மாவாக கருதுங்கள். இதுவும் புரிந்து கொள்ளப்பட வேண்டிய ஒரு விடயமே. வேறொருவரும் இதை புரிந்து கொள்ள மாட்டார்கள். தந்தை இங்கே அமர்ந்திருந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆகுவதற்கென கற்பித்தல்களை கொடுக்கின்றார். உங்கள் இந்த பழக்கமானது பின்னர் 21 பிறவிகளுக்கு தொடரும். உங்களுக்கு கிடைக்கும் கற்பித்தல்கள் 21 பிறவிகளுக்கானவை. பாபா பிரதானமான விடயத்தை மீண்டும் மீண்டும் விளங்கப்படுத்துகிறார். உங்களை ஓர் ஆத்மாவென கருதியவாறு இங்கே அமர்ந்திருங்கள். தந்தை பரமாத்மா இங்கே அமர்ந்திருந்து ஆத்மாக்களாகிய எங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார். நீங்கள் மீண்டும் மீண்டும் சரீர உணர்வுடையவர்களாகி உங்கள் வீட்டையும் குடும்பத்தையும் நினைவு செய்கின்றீர்கள். இது எல்லா வேளைகளிலும் நடைபெறுகிறது. பக்தி மார்க்கத்திலும் பக்தி செய்யும் போதும் புத்தி வேறு திசைகளுக்கு அலைபாய்கிறது. தீவிர பக்தி செய்பவர்களாலேயே அந்தளவு ஒருமுகப்படுத்தலுடன் அமர முடிகிறது. அதுவும் ஆழமான பக்தி எனப்படுகிறது. அவர்கள் அன்பில் முற்றாக மூழ்கியிருப்பர். சில வேளைகளில் நீங்கள் நினைவில் இருக்கும்போது முற்றாக சரீரமற்றவர்கள் ஆகிவிடுகின்றீர்கள்.
நல்ல குழந்தைகளே அத்தகைய ஸ்திதியில் இருப்பார்கள். சரீரத்தை பற்றிய விழிப்புணர்வு நீக்கப்பட்டுவிடும். சரீரமற்றவர்களாகி அந்த போதையுடன் அமர்ந்திருங்கள். இந்த பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். சன்னியாசிகள் தத்துவங்களை பற்றியும் ஒளியாகிய பிரம்ம தத்துவத்தை பற்றியுமான அறிவை கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், நாங்கள் அதனுடன் இரண்டர கலந்து விடுவோம். நாங்கள் இந்த பழைய சரீரத்தை களைந்துவிட்டு பிரம்ம தத்துவத்துடன் இரண்டர கலந்து விடுவோம். இடையில போடும். சரீரத்தை பற்றிய விழிப்புணர்வு நீக்கப்பட்டுவிடும். சரீரமற்றவர்களாகி அந்த போதையுடன் அமர்ந்திருங்கள். இந்த பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். சந்நியாசிகள் தத்துவங்களை பற்றியும் ஒளியாகிய பிரம்ம தத்துவத்தை பற்றியுமான அறிவை கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் அதனுடன் இரண்டர கலந்து விடுவோம். நாங்கள் இந்த பழைய சரீரத்தை களைந்து பிரம்ம தத்துவத்துடன் இரண்டர கலந்து விடுவோம். ஒவ்வொருவருக்கும் தத்தமது சமயம் உள்ளது. எவரும் மற்றவரின் சமயத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பதில்லை. ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்துக்குரியவர்களும் தமோ பிரதான் ஆகிவிட்டார்கள். கீதையின் கடவுள் எப்போது வந்தார்? கீதை யுகம் எப்போது இருந்தது? எவருக்கும் இது தெரியாது. சங்கம யுகத்திலேயே தந்தை வந்து எங்களுக்கு ராஜயோகம் கற்பிக்கின்றார் என்பது சங்கம யுகத்திலே தந்தை வந்து எங்களுக்கு ராஜயோகம் கற்பிக்கின்றார் என்பது உங்களுக்கு தெரியும். அவர் எங்களை தமோ பிரதானில் இருந்து சதோ பிரதான் ஆக்குகின்றார். இது பாரதத்தை குறிப்பிடுகின்றது. உண்மையில் எண்ணற்ற சமயங்கள் உள்ளன. ஒரு சமயம் ஸ்தாபிக்கப்படுவதும் எண்ணற்ற சமயங்கள் அழிக்கப்படுவதும் நினைவு கூறப்படுகின்றது. சத்திய யுகத்தில் ஒரே ஒரு தர்மமே இருந்தது. ஆனால் இப்போது கலியுகத்தில் எண்ணற்ற சமயங்கள் உள்ளன. பின்னர் ஒரே ஒரு தர்மமே ஸ்தாபிக்கப்படும். ஒரு தர்மமே இருந்தது, ஆனால் அது இப்பொழுது இல்லை. ஏனையவை எல்லாம் இன்னமும் இங்குள்ளன. ஆலமரத்தின் உதாரணம் மிகச் சரியானதே. அதன் அத்திவாரம் இப்போது இல்லை, ஆனால் முழு மரமும் இன்னமும் நிலைத்திருக்கிறது. உண்மையில் தேவதர்மம் இப்போது இல்லை. அடிமரமாக விளங்கிய ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம் இப்போது மறைந்தே போய்விட்டது. தந்தை மீண்டும் ஒரு முறை அதன் ஸ்தாபனையை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். ஏனைய சமயங்கள் எல்லாம் பின்னரே வந்தன. ஏனெனில் சக்கரம் மீண்டும் சுழலவே வேண்டும். அதாவது பழைய உலகம் மீண்டும் புதியதாகும். புதிய உலகம் அது அவர்களின் ராஜ்யமாக இருந்தது. அவர்களிடம் பெரிய படங்களும் சிறிய படங்களும் உள்ளன. நீங்கள் பெரியது ஒன்றை சுமந்து செல்வதை கண்டதும் நீங்கள் எதனை சுமந்து செல்கிறீர்கள் என்று அவர்கள் வினவுவார்கள். அவர்களிடம் கூறுங்கள், மனிதர்களை ஜாசிப்பவர்களில் இருந்து இளவரசர்களாக மாறுவதற்கு கற்பிக்கும் ஒன்றையே நாங்கள் சுமந்து செல்கின்றோம். உங்கள் இதயத்தில் பெருமளவு உற்சாகமும் சந்தோஷமும் இருக்க வேண்டும். ஆத்மாக்களாகிய நாங்கள் கடவுளின் குழந்தைகள். கடவுள் ஆத்மாக்களாகிய எங்களுக்கு கற்பிக்கின்றார். பாபா எங்களை தனது கண்களில் இருத்தி திரும்பவும் வீட்டுக்கு அழைத்து செல்வார். இந்த அழுக்கான உலகில் நாங்கள் இனிமேலும் இருக்க தேவையில்லை. நீங்கள் மேலும் முன்னேறி செல்லும் போது விரக்தி கதறல்கள் இருக்கும். கேட்கவே வேண்டாம். மில்லியன் கணக்கானவர்கள் இறப்பார்கள். இது குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் உள்ளது. நீங்கள் கண்களால் காணும் எதுவுமே என்றிருக்க போவதில்லை. இங்குள்ள மனிதர்கள் முட்களை போன்றவர்கள்.
சத்தியயுகம் ஒரு பூந்தோட்டமாக இருக்கும். அங்கே உங்கள் கண்கள் சாந்தமாகும். ஒரு தோட்டத்துக்கு செல்லும் போது உங்கள் கண்கள் மிகவும் குளிர்ச்சியாகின்றன. நீங்கள் இப்போது பல மில்லியன் மடங்கு பாக்கியசாலிகள் ஆகுகின்றீர்கள். பிராமணர்கள் ஆகுபவர்களின் காலடியில் மில்லியன்கள் கொட்டி கிடக்கும். நீங்களே இந்த ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்காக குழந்தைகளாகிய நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டும். இதற்காகவே பாபா இந்த சின்னங்களை செய்வித்துள்ளார். சேவையானது நீங்கள் வெள்ளை சேலை அணிந்து உங்கள் சின்னத்தையும் கொண்டிருக்கும் போது இயல்பாகவே தொடரும். மக்கள் பாடுகிறார்கள், ஆத்மாக்கள் நீண்ட காலமாக பரமாத்மாவிடமிருந்து பிரிந்திருந்தனர். எனினும் ஒரு நீண்ட காலம் என்பதன் அர்த்தத்தை அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. நீண்ட காலத்தின் பின்னர் 5000 வருடங்களுக்கு பின்னர் நீங்கள் தந்தையை சந்தித்திருக்கிறீர்கள் என்பதை தந்தை உங்களுக்கு கூறியுள்ளார். மேலும் ராதையும் கிருஷ்ணரும் உலகில் மிகவும் பிரபல்யமானவர்கள் என்பதும் உங்களுக்கு தெரியும். சத்தியயுகத்தின் முதலாவது இளவரசனும் இளவரசியும் அவர்களே. அவர்கள் எவ்வாறு இங்கு வந்தார்கள் என்பது எவரது புத்தியிலும் புகுவதில்லை. நிச்சயமாக சத்தியுகத்துக்கு முன்னதாக கலியுகம் இருக்கவே வேண்டும். உலகின் அதிபதிகளாகும் அளவுக்கு அவர்கள் என்ன செயல்கள் செய்தார்கள்? பாரத மக்கள் தங்களை உலக அதிபதிகளாக கருதுவதில்லை. பாரதத்தில் அவர்களின் ராஜ்யம் இருந்தபோது வேறு சமயங்கள் இருக்கவில்லை. தந்தை இப்போது உங்களுக்கு ராஜயோகம் கற்பிக்கின்றார் என்பதை நீங்கள் புரிந்துள்ளீர்கள். இதுவே உங்கள் இலக்கும் குறிக்கோளும் ஆகும். ஆலயங்களில் அவர்களது படங்கள் இருந்தபோதும் இப்பொழுது ஸ்தாபனை இடம்பெறுகிறது என்பதை அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. நீங்களும் வரிசை கிரமமாகவே இதை புரிந்து கொள்கிறீர்கள். சிலர் இவை அனைத்தையும் முற்றாகவே மறந்து விடுகின்றனர். உங்கள் நடத்தை முன்னர் இருந்ததைப் போலவே இருக்கும். இங்கு எல்லாவற்றையும் நன்கு புரிந்து கொள்கிறார்கள். ஆனால் வெளியே சென்றதும் அனைத்துமே முடிந்து விடுகிறது. சேவை செய்வதில் உங்களுக்கு ஆர்வம் இருக்க வேண்டும். இந்த செய்தியை அனைவருக்கும் கொடுப்பதற்கு வழிமுறைகளை ஏற்படுத்துங்கள். நீங்கள் முயற்சி செய்யவே வேண்டும். நீங்கள் போதையுடன் அனைவருக்கும் கூற வேண்டியது, என்னை நினைவு செய்யுங்கள், உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும் என சிவபாபா கூறுகின்றார். வேறொருவரையும் அன்றி நாங்கள் ஒரே ஒரு சிவபாபாவையே நினைவு செய்கின்றோம். அச்சா, இனிமேலும் இனிமையான அன்புக்குரிய எப்போதோர்களின் இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப்தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகளாகிய நாங்களும் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே சொல்கிறோம். தாரணைக்கான சாராம்சம் 1. உங்கள் இலக்கினதும் குறிக்கோளினதும் படத்தை உங்களுடன் வைத்திருங்கள். உங்கள் இலக்கினதும் குறிக்கோளினதும் படத்தை உங்களுடன் வைத்திருங்கள். ஸ்ரீமத்தை பின்பற்றுவதன் மூலம் நீங்கள் உலகாதிபதிகள் ஆகுகிறீர்கள் என்ற போதையை கொண்டிருங்கள். ஸ்ரீமத்தை பின்பற்றுவதன் மூலம் நீங்கள் உலகாதிபதிகள் ஆகுகின்றீர்கள் என்ற போதையை கொண்டிருங்கள். எங்கள் கண்கள் குளிர்மை அடையக்கூடியதான ஒரு பூந்தோட்டத்துக்கு நாங்கள் செல்கின்றோம். எங்கள் கண்கள் குளிர்மை அடையக்கூடியதான ஒரு பூந்தோட்டத்துக்கு நாங்கள் செல்கின்றோம். உங்கள் இலக்கினதும் குறிக்கோளினதும் படத்தை உங்களுடன் வைத்திருங்கள். ஸ்ரீமத்தை பின்பற்றுவதன் மூலம் நீங்கள் உலகாதிபதிகள் ஆகுகின்றீர்கள் என்ற போதையை கொண்டிருங்கள். எங்கள் கண்கள் குளிர்மை அடையக்கூடியதான ஒரு பூந்தோட்டத்துக்கு நாங்கள் செல்கின்றோம். 2. சேவை செய்வதில் பெருமளவு ஆர்வத்தை கொண்டிருங்கள். சேவை செய்வதில் பெருமளவு ஆர்வத்தை கொண்டிருங்கள். பெரிய படங்களை பயன்படுத்தி பரந்த இதயத்துடனும் அதிகளவு உற்சாகத்துடனும் சேவை செய்யுங்கள். யாசிப்போரை இளவரசர்களாக்குங்கள். யாசிப்போரை இளவரசர்களாக்குங்கள். ஆசீர்வாதம்.
நீங்கள் மாஸ்டர் துன்பத்தை அகற்றுபவராகவும் சந்தோஷத்தை அருள்பவராகவுமாகி நீங்கள் மாஸ்டர் துன்பத்தை அகற்றுபவராகவும் சந்தோஷத்தை அருள்பவராகவுமாகி கர்ம தத்துவத்தை புரிந்து கொள்வதன் மூலம் முக்தி மற்றும் சத்கதியில் எதை அவர்களுக்கு கொடுப்பதென்பதை தீர்மானிப்பீர்களாக. முக்தி மற்றும் சத்கதியில் எதை அவர்களுக்கு கொடுப்பதென்பதை தீர்மானிப்பீர்களாக. இன்று வரையில் இடம்பெற்ற உங்கள் வாழ்க்கையை பற்றிய கதையை பார்ப்பதிலும் பேசுவதிலும் மும்முரமாக இருக்காதீர்கள். ஆனால் ஒவ்வொருவரின் கர்மாவின் நிலையையும் புரிந்து அவர்களுக்கு முக்தியா அல்லது சத்கதியா கொடுப்பது என தீர்மானியுங்கள். மாஸ்டர் துன்பத்தை அகற்றுபவரும் சந்தோஷத்தை அருள்பவரும் என்ற உங்கள் பாகத்தை நடியுங்கள். உங்களுடைய படைப்பினது துன்பத்தையும் அமைதியின்மையை முடித்து அவர்களுக்கு மகத்தான ஆசீர்வாதங்களையும் வழங்குங்கள். எந்த வசதிகளையும் உங்களுக்காக எடுத்துக்கொள்ளாதீர்கள். ஆனால் இப்பொழுது அருள்பவர்களாக கொடுங்கள். நீங்கள் பெற்றுள்ள ஏதாவது ஒரு பாதுகாப்பின் அடிப்படையில் சுய முன்னேற்றத்தை அனுபவம் செய்தாலோ அல்லது ஒரு தற்காலிக காலத்துக்கு உங்கள் சேவையில் வெற்றியை ஈட்டினாலோ இன்று ஒரு மகாத்மாவாக இருக்க முடியும். நாளை அந்த மகத்துவத்திற்கான தாகத்துடன் இருப்பீர்கள். ஸ்லோகம். எந்த ஒரு அனுபவம் இல்லாதிருப்பதென்றால் போராடுகின்ற ஸ்திதியாகும். எனவே ஒரு யோகியாகுங்கள், ஒரு போராளியாகாதீர்கள். எந்த ஒரு அனுபவமும் இல்லாதிருப்பதென்றால் போராடுகின்ற ஸ்திதியாகும். எனவே ஒரு யோகியாகுங்கள், ஒரு போராளியாகாதீர்கள். அவ்யக்த சமிஞ்சை. சரீரமற்ற ஸ்திதியின் பயிற்சியை அதிகரியுங்கள். அசரீரி மற்றும் விதேகி. தந்தை பிரம்மா சரீரமற்ற ஸ்திதியினால் அவ்யக்தாகவும் கர்மாதித்தாகவும் ஆகினார். நீங்கள் அவ்யக்த பிரம்மாவிடமிருந்து விசேட பராமரிப்பை பெறுவதற்கு தகுதியானவர்கள். ஆகையால் சரீரமற்றவர் ஆகுவதன் மூலம் அந்த அவ்யக்த பராமரிப்பிற்கான பிரதி உபகாரத்தை செலுத்துங்கள். உங்கள் சேவைக்கும் உங்கள் ஸ்திதிக்கும் இடையில் சமநிலையை பேணுங்கள். சரீரம் மற்றிருத்தல் என்றால் உங்கள் சரீரத்திலிருந்து விடுபட்டிருத்தல். சுவாபம், சம்ஸ்காரங்கள், பலவீனங்கள் என்பன ஒருவரின் சரீரத்துடன் தொடர்புள்ளவை. ஆகையால் உங்கள் சரீரத்திலிருந்து நீங்கள் விடுபட்டிருந்தால் நீங்கள் அவை அனைத்துக்கும் அப்பால் இருக்கிறீர்கள். ஆகையால் இந்த அபியாசம் உங்களுக்கு அதிகளவு உதவும். ஆனால் இதற்கு உங்களுக்கு கட்டுப்படுத்தும் சக்தி தேவையாகும். ஓம் சாந்தி.